வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த டிஎன் டெட்டுக்கு உண்டான டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்ஸு எப்போ வெளியிட போகிறாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு பேப்பர் 2 இதோடைய ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும், இதாங்க இப்போ இருக்கிற எல்லார் மத்தியிலுமே ஆசிரியர்கள் மத்தியிலுமே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள்லாம் அப்படின்னா அந்த டெட்டு உடைய ரிசல்ட். ஓகேங்களா? டெட்டோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. டெட்டு ரிசல்ட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் 50% மதிப்பெண் முறையிட மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் பறந்துட்டுருக்குங்க. இது ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. டெட்டு டிஎன் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லோரிடமே கேட்கப்படுது. டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கும் இந்த முடிவுகளை குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருதுங்க. டிஆர்பி ஹெல்ப்லைன் கூறிய பதில்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ஸ்டில் ப்ராசஸிங். டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனும் பார்த்தீங்கன்னா சரியான பதில் நமக்கு குறிப்பிடவே இல்லை. ஸ்டில் ப்ராசஸிங் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட்டை நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனும் குறிப்பிட்றாங்க. ஹெல்ப்லைன்கிட்ட கேட்டதுலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு முக்கியமான தகவல் என்ன, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிசல்ட்டுக்காக. ஏன்னா டெட்டோடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க அடுத்து படிக்கலாமா வேணாவா அந்த மாதிரி எந்த விதமான தகவலுமே அதில் தான் இருக்குது, டெட்டோடைய ரிசல்ட்டில் தாங்க. டெட்டு 1 மற்றும் 2 ரிசல்ட்டில் ஒரு திருத்தம் என்னன்னா, டெட்டு பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இந்த 145 கேள்விகள் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு. இது என்ன ரூமரா, இல்லை உண்மையான தகவலா, இல்லை போலியான தகவலா, பொய்யான தகவலா என்னன்றது இதுவரை யாருக்குமே தெரியலைங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ கேள்வியே. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மதிப்பெண்களில் கம்மியாக இருக்குது. நிறைய பேருடைய மதிப்பெண்கள் கொஷின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குளறுபடியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நமக்கு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஒரு 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா நிறைய கொஷின் பார்த்திங்கன்னா டிஆர்பி சைடு தவறுதல் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. அதனால் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக 100% உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மினிமம் 5 மார்க்லேருந்து 10 மார்க் வர, ஓகேங்களா? 5லிருந்து 10 மதிப்பெண்கள் வர போனஸ் மதிப்பெண்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். அந்த போனஸ் மதிப்பெண்களை வச்சு தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா பாஸ் ஆகுறீங்களா, அது மட்டுமே கிடையாது. டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை மாற்றலான்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பாஸ் மார்க் ஜிஓவை ப்ராசஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. மற்ற மாநிலங்களில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓ தமிழகத்தில் கொண்டு வர போகிறாங்க. இதற்கான ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டெட் பாஸ்க்கு உண்டான ஜிஓ 75 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜிஓவை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக வெளியிடுவாங்க அப்படின்றது நம்பலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.